பிள்ளையாரின் அவதாரங்கள். வக்ரதுண்டர். காசியை துராசுரன் என்ற கொடுங்கோல் மன்னன் ஆண்டு வந்தான். அவனை அழிக்க சக்தி தேவியை நோக்கி தேவர்கள் தவமிருந்தனர். அதனால் மனமிருங்கிய சக்தி வக்ரதுண்ட விநாயகரை தோற்றுவித்தாள். சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய வக்ரதுண்டர் துராசுரனை அழித்து அருள் புரிந்தார். சிந்தாமணி கணபதி. அபிஜித் என்ற அசுரனுக்கும் குணபதிக்கும் இறையருளால் பிறந்த கணன் என்பவன். கபிலரை துன்புறுத்தி அவரிடமிருந்த சிந்தாமணியை கவர்ந்தான். இதனால் வருந்திய கபிலன் விநாயகரை மனமுருங்கி வழிபட்டார். அவருக்கு அருள் புரிய திருவுளம் கொண்ட பிள்ளையார் கணனை அழித்து சிந்தாமணியை மீட்டுக் கொடுத்தார். கஜானனர். பார்வதி பரமேஸ்வரரிடம் அவதாரம் செய்து கஜமுகாசுரனை கொன்ற விநாயகரை கஜானனர் என புராணங்கள் போற்றி புகழ்கின்றன. விக்ன விநாயகர். வரேண்யன் புஷ்பவதி என்ற தம்பதியரிடம் தோன்றி விக்னங்களை அகற்றியவர் விக்ன விநாயகர். இவர் வரேண்யன் என்பவனுக்கு உபதேசித்ததே கணபதி கீதை ஆயிற்று. மயூரேச கணபதி. சங்கடஹர சதுர்த்தி விரதம் கடைபிடித்து வழிபட்ட பார்வதி தேவியிடம் அவதரித்து மயில் வடிவிலான சிந்து என்ற அசுரனை அழித்து அவனையே வாகனமாக கொண்டவர் இந்த விநாயகர். பாலச்சந்திரர். தேவர்களை அடக்கி ஆண்ட அனலன் என்ற அசுரனை விநாயகர் விழுங்கினார். அதனால் உண்டான வெம்மை நீங்க மிக குளிர்ச்சியான சந்திரனை நெற்றியில் அணிந்து பாலச்சந்திரர் என்று பெயர் பெற்றார். தூமகேது. புகை வடிவான அசுரன் ஒருவனை அழிப்பதற்காக அவதரித்தவர் தூமகேது விநாயகர். மாதவன் சுமுதா என்ற அரச தம்பதியருக்கு பிள்ளையாக தோன்றி தூமகேதுவை வதைத்தார் இந்த பிள்ளையார். கணேசர். பலி என்னும் அரக்கனை கொல்ல கணங்களுக்கு தலைவனாக வந்து வெற்றி கண்டதால் கணேசர் என்ற திருப்பெயர் பெற்றார் பிள்ளையார். கணபதி. பார்வதி பரமேஸ்வரர் யானையின் சித்திரத்தை பார்த்து கலிக்கும் போது அவதரித்தவர் கணபதி. மகோர்கடர். காசியப முனிவரின் பிரார்த்தனையால் அதிதியிடம் பிறந்தவர் மகோர்கடர். தேவா நாராத்திரர்கள் இவரால் சம்ஹாரம் செய்யப்பட்டனர். துண்டி கணபதி. துராசதன் என்ற அரக்கனை அழிக்க பொருளால் அவதரித்தவர் துண்டி கணபதி. மரீசி முனிவரின் மகள் வல்லபையை மணந்து வல்லப கணபதி என்று பெயர் பெற்றார். நன்றி, வணக்கம்.